ஸோ எங்களுக்கு ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பிளான்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அப்புறம் கவர்மெண்ட் டெண்டர்ஸ், கவர்மெண்ட் லோக்கல் பாடிஸோட பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபண்டிங்க்கு அவ்வளோ பிரச்சனை வரல. பட் ரீச்சுக்கு உண்மையிலே பிரச்சனை இருந்தது. நிறைய பேருக்கு இந்த டெக்னாலஜி பற்றி தெரிய வரல. பட் ஸ்டார்ட் அப்ஸையும் வந்துட்டு ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மாக எங்களுக்கு அமைஞ்சது. ஸோ அது வந்துட்டு கிடைச்ச இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் யூஸ் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக இன்னும் பெரிய லெவலில் பண்ணுறதுனா ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எங்களோட இதை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுலான ஒரு ப்ராப்ளத்தில் ஒரு 3 ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் எங்களோட டெக்னாலஜி. பிளாஸ்டிக்லேருந்து விதை பொருளை கன்வெர்ட் பண்ணுறது, அந்த விதை பொருளை இண்டஸ்ட்ரியலுக்கு சப்ளை பண்ணி ஃபியூலை கன்வெர்ட் பண்ணி பூமிக்கு அடிக்கிறது. ஸோ எங்களுக்கு கிடைச்ச இன்வெஸ்ட் பண்ணுறத வச்சு ஃபியூச்சரில் வருங்காலத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் ப்ராப்ளத்துக்கு நாங்கள் சொல்யூஷன் கொடுத்து கவர்மெண்டோட கொலாபரேஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னா ஒரு முதல் படியை அதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸை யூஸ் பண்ணி பிளாஸ்டிக் வேஸ்ட்டை ஒரு ரெஸ்பான்சிபிளாக டிஸ்போஸ் பண்ணணும். சுற்றுச்சூழலுக்கு ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான நடவடிக்கைகள் வருங்கால பசுமை வழிமுறை அறைகளோடு